நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பெருமாநல்லூர் பைபாஸில் இருக்கிறோம். பெருமாநல்லூர் பைபாஸ்லேருந்து அப்படியே ஈரோடு பைபாஸுக்கு ஏறுறதுக்கு உண்டான அந்த கட் ரோட்டில் நிற்கிறோம். இங்கே என்னென்னா அழகான மரங்கள் இருக்குது. சின்னதாக ஒரு பார்க்கு ஸ்டைலில் வந்து மரங்கள் வளர்த்து அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு பெஞ்சு போட்டாங்கன்னா இங்கே வந்து வெயிலில் வர்றவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக கார் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே பாருங்கள் காரில் போகிறாங்க. இந்த பைபாஸில் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடலாம் காரில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட கார் இல்லை. நாங்கள் மொட்டை வெயிலில் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு வர்றது நம்மளாக தான் இருக்கும். ஆமாம், இந்த மொட்டை வெயிலில் குழந்தைகளையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் எங்களை கஷ்டப்படுத்துது. நாங்கள் போக வேண்டாம், வெயிலில் வீட்டில் உட்காந்துக்கலான்னு சொன்னால் கேட்குறது இல்லை. எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. சாமி சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா சும்மா அப்படியே ஒரு பெருந்துறை வரைக்கும் இந்த பைபாஸில் போகலான்னு இருக்கிறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருந்ததுன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வந்துடுவோம். இதுதான் எங்கள் பிளானு. ஸோ இதே மாதிரி பைபாஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் மொட்டை வெயிலில் இந்த மாதிரி போக மாட்டாங்க. ஒரு ரவுண்டு போகலான்னு ஒன்றா காலையில் கிளம்பணும், இல்லைனா ஈவினிங் கிளம்பணும். மத்தியானத்தில் சூரியன் சுட்டெரிக்க ரவுண்ட்ஸ் போகிறது நம்மளாக தான் இருக்கும். நாங்களாக தான் இருப்போம். இருந்தாலும் பரவாயில்லை, போவோம். என்ன பிடிக்கும்? நாங்கள் சோலா கஃபே வந்திருக்கிறோம். பைபாஸில் போயிட்டே இருக்கும்போது செங்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சோலா கஃபே, ஏற்கனவே இது ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்து இங்கே ஒரு கோலி சோடா வந்து குடிச்சிட்டு போயிருந்தேன். மறுபடியும் இப்போ வந்துட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான், ஒரு மீல்ஸு, ஒரு வெஜ் பிரியாணி மொத்தமாக ஆர்டர் பண்ணி இது மட்டும்தான் சாப்பிட்டோம். அவங்க கொடுத்த அந்த பருப்பு பொடியும் நெய்யும் அட்டகாசம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. 3 பேருக்கும் சேர்த்து 730 rupees பில் வந்துச்சு. என்ட்ரன்ஸில் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த தஞ்சை பெரிய கோவில் அடடா அமர்க்கலாம். கோவை சேலம் பைபாஸில் செங்கப்பள்ளி பக்கத்தில் தான் இந்த சோலா கஃபே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பியூர் வெஜ்ஜு. இந்த பக்கமாக போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.